இவருக்கு அதிகாரமற்ற நிலையில் இருப்பதால் தான் அத்தனை துணைவேந்தர்களும், தமிழ்நாட்டின் துணைவேந்தர்கள் சட்டம் படித்தவர்கள் அல்லது கல்வியாளர்கள், சட்டம் படிக்கலனாலும் கல்வியாளர்கள். இவருக்கும் தெரியும், இவருக்கு தெரிஞ்சே தான் இவர் என்ன செய்கிறாரு, வேண்டுமென்ற ஒரு திட்டமிட்டு ஜுடிஷியரி பவருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கும் இருக்கிற ஒரு மோதலாக இதை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர்களும் இவரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்த ஒரு சதி. இல்ல அதுதான் இல்லைங்கிறாருல அவர். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வரும்போது இது மோதல் போக்குக்காக கிடையாது, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்த தீர்ப்பை ஒட்டி இதை பார்க்க கூடாது, இது வருடாந்திரமாக நாங்கள் நடத்தக்கூடிய மாநாடு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கிறாருல சொன்னாங்க. ஜனவரி மாசமே இதை நாங்கள் தொடங்கிட்டோம்னு. நான் கேட்கறது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. சட்டப்படி உச்சநீதிமன்ற நீதிபதியில் பல்வேறு தீர்ப்புகளிலே நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சமீபத்திலே நேற்றைக்கு நடந்த மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வழக்கில் கூட என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்டன்ஸின் அடிப்படையில் நீங்கள் இதை கருத்திலே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய மிக மூத்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மரியாதைக்குரிய முகுல் ரோஹித் அவர்களும் கபில் சிபல் அவர்களும் ஆஜராகி வாதிடுகின்ற பொழுது இதை உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியில் பதிவிடுறாங்க. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்டன்ஸ் ஜனவரி மாதம் வேண்டுமானால் அவர் தொடங்கி இருக்கலாம். என்னது இந்த பணி, உங்களுக்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்ற வரைவு மசோதா, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த வரைவு மசோதாவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி திரும்ப வந்து கூட்டுறீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இது அதிகார அத்துமீறல். இன்னும் கேட்டிங்கன்னா இதை கூட்டியது மட்டுமல்ல, இதிலே போய் இன்றைக்கு பேசியிருக்கிறார், துணை ஜனாதிபதியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு பேசுகிறார். என்ன சொல்றாரு, இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக செயல்படுகிறதுன்னு சொல்றார். முதலமைச்சரை குற்றவாளி கூண்டில நிறுத்துகிறார். நாங்கள் நினைத்திருந்தால் ஒருவேளை ஆளுநர் ரவி ராஜ்பவனிலிருந்து ஊட்டியே போயிருக்க முடியாது, ஒருவேளை தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால்.